السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படி பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை பேர்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையை கொண்டு 10ஆம் நாளினுடைய இரவில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வசனங்கள் இன்றைய தொழுகையில் ஓதப்பட்டது 4வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனம் முதல் 100வது வசனம் வரை. 4வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனம் முதல் 100வது வசனம் வரை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம், தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட சில அநியாயக்காரர்கள், அதாவது அதிகமான பாவம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழாமல், ஹலால் ஹராமை பேணாமல், அதே போன்று அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர்கள். ஆக இவர்களெல்லாம் தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டவர்கள். இப்படிப்பட்ட அநீதி இழைத்தவர்களுடைய உயிரை மலக்குகள் கைப்பற்றுகின்ற பொழுது காலு ஃபீம குந்தும், அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று சொல்லி கேட்பார்கள். நீங்கள் இந்த மாதிரி நன்மை செய்யாமல் இருந்ததற்கு என்ன காரணம், நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று சொல்லி கேட்கப்படும் பொழுது காலு குன்னா முஸ்தலஃபீன ஃபில் அருள், அப்போது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் கொடுமைகளை, அதாவது எங்களுக்கு எதிராக நடந்த அநியாயங்களை எதிர்க்க முடியாத பலகீனமானவர்களாக நாங்கள் இருந்தோம். அதாவது நன்மை செய்வதற்கும் சக்தி இல்லை, அதே போன்று தீமையை தடுப்பதற்கும் சக்தியற்றவர்களாக நாங்கள் இந்த ஊரில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ அந்த வானவர்கள் கேட்பார்கள், அலம் தக்குன் அருளுல்லாஹி வாசிஅத்தன், அல்லாஹுடைய பூமி விசாலமானதாக இல்லையா என்று அவங்க கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல பிரச்சனைனா வேறு இடமே உங்களுக்கு வாழ்கிறதுக்கு தகுதியான இடம் எதுவுமே அமையலையா? ஃபதுஹாஜிரு ஃபீஹா, நீங்கள் நாடு கடந்து போயிருக்கக்கூடாதா? அல்லாஹ்விற்காக ஹிஜ்ர செய்து போயிருக்கக்கூடாதா? ஃபஉலாயிக மஅவாஹும் ஜஹன்னம், எனவே இத்தகைய ஒரு ஒதுங்கும் இடம் நரகம்தான். வசாஅத் மசீரா, அது சென்றடையக்கூடிய இடங்களில் மிகவும் கெட்டதாகும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடியவர்கள், அங்கே அதிகமான அனாச்சாரங்கள் நடக்கிறது, அதிகமான பாவங்கள் இருக்கிறது, அதே போன்று அவர்களால் நன்மைகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அதே நிலையில் மரணித்து விட்டால், நன்மையை செய்ய முடியாத நிலையில் மரணித்து விடுகிறார்கள். அவர்கள் எதனால் நன்மை செய்யவில்லை என்று அந்த வானவர்கள் கேட்பார்கள், அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் கேட்பார்கள். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் எதையும் செய்ய சக்தியற்றவர்களாக பலகீனமானவர்களாக இருந்தோம், எங்களால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அந்த வானவர்கள் திருப்பி கேட்பார்கள், அப்போ நீங்கள் அதுக்குள்ளேயே தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்திட்டு இருந்தீங்களா? நீங்கள் அதை தாண்டி போயிருக்கக்கூடாதா? அல்லாஹ்விற்காகவே அந்த ஊரை தியாகம் செய்திருக்கக்கூடாதா? ஏன் அலம் தக்குன் அருளுல்லாஹி வாசிஅத்தன், அல்லாஹுடைய பூமி விசாலமானது கிடையாதா? ஒரே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் அல்லாஹ் தஆலா வாழணும் நமக்கு ஏதாவது விதியை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறானா? கிடையாது. அல்லாஹுடைய பூமி விசாலமானது, எங்கே சென்றாலும் நாம் அல்லாஹுடைய அருளை என்ன செய்யலாம், தேடி பெற்றுக்கொள்ளலாம். ஆக இதுக்குள்ளேயே நீங்கள் இருக்கணுன்ற மாதிரியான நிர்பந்தத்தை ஏன் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க? நீங்கள் வெளியே போயிருக்கணுமே, அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செஞ்சுருக்கணுமே, அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிருக்கணுமே, ஏன் நீங்கள் அப்படி செய்யலைன்னு சொல்லி கேட்டுவிட்டு ஃபஉலாயிக மஅவாஹும் ஜஹன்னம், அப்படி யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் நன்மை செய்யாமல் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய தங்குமிடம் என்னவாக இருக்கும்? நரகமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுதான் தங்கும் இடங்களில் மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் ஹிஜ்ரா, அந்த மக்காவிலிருந்து செல்வதற்கு முன்பாக சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அங்கிருந்து முதலில் ஹிஜ்ர செய்ய அனுப்பினார்கள். முதலில் சஹாபாக்கள் எங்கே ஹிஜ்ர செஞ்சு போனாங்க? அபிசீனியாவுக்கு போனாங்க. அபிசீனியாவுக்கு 2 முறை என்ன செய்தார்கள்? ஹிஜ்ர செய்து போனார்கள். எதற்காக போனார்கள்? இங்கே இருந்தால் நம்ம உடமைக்கு பாதுகாப்பு கிடையாது, உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, எல்லாத்தையும் விட ஈமானை அங்கே நிலைநிறுத்தவும் முடியலை, ரொம்ப பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கு,
இங்கே நம்மளுடைய ஈமானை அவர்கள் வளர விட மாட்டாங்க, எதுவுமே தாவா செய்ய விட மாட்டாங்க. அது வெவ்வேறு பகுதிகளில் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போனாலும் அங்கே கிறிஸ்துவர்கள் ஆண்டார்கள், கிறிஸ்துவ ஒரு ஆட்சியாளர் இருந்தாலும் என்ன செய்தார், அவருடைய மார்க்கத்திற்கு இடமளிக்கக்கூடியவராக இருந்தார். அதனால் என்ன செஞ்சாங்க, அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஹிஜ்ரத் செஞ்சு போனது எங்க? மதீனா. மதீனாவா? எங்க செஞ்சாங்க ஹிஜ்ரத்? ஹிஜ்ரத் செஞ்சு எங்க போனாங்க? தாயிஃப். ஆனா அது ஹிஜ்ரத் யாரும் குறிப்பிட மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்காண்டி தான் போனாங்க. அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே சில விஷயங்கள் வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும், அதனுடைய உட்பொருள் என்ன செஞ்சிருக்காங்க தெரிஞ்சிருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போனாங்க, இங்கே நிறையா விஷயங்கள் பட்டாங்க. தெரியும் எதுக்கு போனாங்க இங்கே தாயிஃபுக்கு? அங்கே போய் ஏதாவது நம்ம வாழ முடியுமான்னு பார்க்கறதுக்காக. இங்கே மக்கால வாழ முடியாது, இதுக்கு மேலே இங்கே இருந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸோ நம்ம தாயிஃபுக்கு போயிட்டு அங்கே என்ன செய்யலாம், நம்ம அங்கே ஏதாவது சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் என்பதற்காக தான் ரசூலுல்லாஹ் தாயிஃப் நகர் போனாங்க. ஹிஜ்ரத்துக்காக என்ன செஞ்சாங்க, அவர்கள் சென்றார்கள். சென்று அங்கே பார்த்தா அங்கே நிலைமை என்ன செஞ்சு இன்னும் மோசமாக இருந்துச்சு. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க ரசூலுல்லாவை. உன்னை விட வேறு ஆள் யாருமே கிடைக்கல அல்லாஹ்வுக்கு, ஒன்றை தான் அல்லாஹ் தூதரா வந்து அனுப்புனானோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன தெரியுமா சொன்னார், நான் உன்னுடைய விஷயத்தில், அவங்க அப்படி தானே பேசுவாங்க, வாப்பம் தானே பேசுவாங்க, உன்னுடைய விஷயத்தில் நான் எதையும் பேச விரும்பலை. ஒருவேளை நீ நபியாக இருந்தீன்னா எனக்கு பாவம் ஆயிரும், அல்லது நீ நபி இல்லாமல் இருந்தீன்னா உன்னை ஏற்றுக்கிட்ட குற்றம் ஆயிடும், அதனால் நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆக மொத்தம் எல்லாமே மனதை காயப்படுத்தக்கூடிய சொற்கள். இது பத்தாவது என்ன செஞ்சாங்க, சிறுவர்களை விட்டு கல்லெறிய வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் சொட்ட என்ன செஞ்சாங்க, ஒரு மரத்துக்கடியில் வந்தாங்க. இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு போனாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. எதுக்கான ஹிஜ்ரத் செஞ்சாங்க, நம்மளால் இங்கே ஒரு இஸ்லாத்தை வளர்க்க முடியாது, நம்முடைய ஈமானை பாதுகாக்க முடியாது. அதே போன்று உண்மையான ஹிஜ்ரத் எது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. பேரளவில் நாடு துறந்து போவதோ அல்லது ஒரு ஊரை விட்டுட்டு போகிறதோ ஹிஜ்ரத் என்பது கிடையாது. புகாரினுடைய முதல் ஹதீஸாக என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குது, இன்னமல் அமாலு பின்னியா, இந்த செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே இருக்கிறது. ஒருவர் எதற்காக வேண்டி நாடு துறந்து செல்கிறாரோ அதற்கான கூலியை தான் அவர் பெறுவார். அவர் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்யணும், போகணும். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான ஹிஜ்ரத் என்று எதை குறிப்பிடுகிறார்கள் தெரியுமா, ஒருவர் பாவங்களிலிருந்து அவர் விலக வேண்டும். என்ன செய்யணும், பாவங்களை முதலில் அவர் துறக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி பாவங்களை துறந்து அவர் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு தூய்மையான நிலையில் அவர் இருக்கக்கூடியவராக முயற்சி செய்ய வேண்டும். ஹிஜ்ரத்னா என்ன, ஜிஹாத்னா என்ன, போராட்டம். அல்லாஹ்விற்காக வேண்டி போராடுவது, அல்லாஹ்விற்காக வேண்டி அனைத்தையும் துறப்பது. எதை துறப்பது, இஸ்லாத்தில் வந்து துறவரம் என்பது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உள்ள துறவரம் என்பது கிடையாது. குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் துறவியாக போகிறோமே அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான துறவரம் இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் ஒரு துறவரம் இருக்குது, ஹிஜ்ரத்னா துறவரம் தான். அந்த துறவரம் என்னது, பாவமான காரியங்களை விட்டும் ஒருவர் ஒதுங்க வேண்டும், நன்மையின் பக்கம் அவர் விரைந்து செல்ல வேண்டும். ஆக ஒரு பகுதியில், நம்ம வாழக்கூடிய பகுதியில் எங்களால் நன்மையை செய்ய முடியல, அது எந்த சூழ்நிலையாக வேணால் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் எனக்கு தொழுவ முடியல, அப்போ அதை விட ஒரு சிறந்த ஆஃபீஸை போய் தேடுங்க. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைங்களை இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், அங்கே வந்து ஃபர்தானி விட மாட்டேங்கிறாங்க, அங்கே வந்து அவங்களுடைய அந்த மத போதனைகளை வந்து பிள்ளைங்க மேலே திணிக்கிறாங்க, அதே போல் இங்கே தொழுவைக்கு அனுமதிக்க மாட்டாங்க, ஜும்மா கூட விட மாட்டாங்க. அப்போ அடுத்தடுத்த வேறு பள்ளிக்கூடம் இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணணும், வேறு அதுக்கான வழிகள் இருக்கான்னு. நமக்கு இதுதான் ஒன்று, இதை விட்டால் வழி கிடையாது, இங்கே போய் தான் நம்ம எல்லாமே கிடைக்கும், நம்மளாம் ஒன்றில் ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டு அங்கே போய் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டு இங்கே நாங்கள் போய் விட்டுட்டோம், அங்கே வந்து எங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் தரமாட்டிக்கிறாங்க என்று சொல்லி யாரும் நாளைக்கு மறுமையில் தப்பிச்சு விட முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளை ஒரு இஸ்லாமிய அடிப்படையில், ஷரியா அடிப்படையில் வாழ விடலை. அது எந்த சூழ்நிலையாக வேணால் இருக்கலாம். அந்த சூழ்நிலை விட்டும் வேற பார்வை ஏன் நீங்கள் திருப்பலை, நீங்கள் வேற எங்கேயும் ஏன் போய் பார்க்கல, மற்ற இடங்கள்லாம் உங்களுக்கு தெரியலையா, அல்லது அந்த பகுதியிலேயே நம்ம பார்க்குறோம், இது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அல்லது வேலை இது இடங்களாக இருக்கட்டும், அந்த பகுதியிலே வந்து எங்கேயுமே இஸ்லாமிய ஷரியத்தினுடைய முறைப்படி வாழ முடியக்கூடியமான சூழ்நிலை எங்கேயுமே இல்லை அப்படின்னா அதற்கடுத்து வேற எங்கேயாவது நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலையா?
ஆக மொத்தம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்க எங்கேயாவது போய் இஸ்லாத்தை அதனுடைய அந்த தூய முறைப்படி நீங்கள் வாழ்வதற்கான முயற்சியை நீங்க மேற்கொண்டீங்களா இல்லையா என்பதுதான் நீங்க கேள்வி. நீங்க அதற்கான முயற்சியில் என்ன செஞ்சீங்க? அல்லாஹ்வுடைய பூமி தான் விசாலமா இருக்கு. இல்லை எனக்கு இங்கே தான் பழக்கமாயிடுச்சு, இந்த ஆஃபீஸ் தான் எனக்கு பழக்கமாயிடுச்சு, இந்த ஏரியா எனக்கு பழக்கமாயிடுச்சு, இதை விட்டுட்டு போனால் நான் எப்படி பழைப்பேன், நான் இங்கே போய் எப்படி வாழ்வேன்? அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. ஆக நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹ்வுக்காகவே நீங்கள் தியாகம் செஞ்சு போயிருக்கணும். போயிருந்தீங்கன்னா அங்கே நீங்க சில அல்லாஹ்வுடைய அருளை என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஒரு கட்டளையாகவே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு சரியில்லை, வாழ முடியல அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு நாம் வேறு இடம் செல்ல வேண்டும் என்பது ஒரு கட்டளையாக அல்லாஹ் என்ன செய்கிறார், இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இல்லல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாய் வல் வில்தான், ஒரு சிலரை தவிர ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா விதிவிலக்கு அளிக்கிறான். ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலகீனமானவர்களாக இருப்பாங்க. சில பேர் ஆண்களில் பலகீனமானவங்க இருப்பாங்க, சில பேர் பெண்களில் பலகீனமானவங்க இருப்பாங்க. அதே போல குழந்தைகள், எந்த விவரமும் அவங்களுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் எந்தவித நாலேஜுமே இல்லாதவர்கள், ஆக எந்தவித வழியும் அறியாதவர்கள். இப்போ ஆண்களில் ஒருத்தர் பலகீனமானவர் இருக்காரு, அவருக்கு சரியான சிந்தனை இல்லாதவராக இருக்காரு, அல்லது அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, அவர் நினைக்கிறாரு இந்த இடத்தோடு போகணும்னு, ஆனால் போக முடியல. அதே மாதிரி பெண்களில் சிலர் இருக்கிறாங்க. அதே போல குழந்தைகள், அவங்களுக்கு எந்த ஒரு விவரமும் தெரியாது. இவர்களை தவிர மற்ற எல்லாருமே இந்த குற்றத்திற்கு ஆளானவர்கள்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இவங்களை தவிர மற்ற எல்லாரும் என்ன செய்யணும், நீங்கள் அல்லாஹ்வுக்காகவே என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் நாடுக்கு திறந்தோ அல்லது அந்த பகுதியை விட்டோ நீங்கள் போயிடணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். ஃபஉலாயிக அஸல்லாஹு அன் யஅஃபு அன்ஹும், அதே போன்று யாரெல்லாம் பலகீனமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், யாராவது ஒரு வேளை அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், எஜிது ஃபில் அருளி முராகமன் கசீரம் வசா, அவர் பூமியில் ஏராளமான தங்குமிடங்களையும் விசாலமான வசதிகளையும் அவர் காணக்கூடியவராக இருப்பார். நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் ரொம்ப பெரிய செல்வமாக கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அங்கே உங்களால் இஸ்லாமிய சூழ்நிலையில் வாழ முடியல அப்படின்னா அதை விட்டுட்டு எங்கே வாழ முடியுமோ, எந்த பகுதியாகனா இருக்கலாம், என்ன ஊராகனா இருக்கலாம், அங்கே நீங்கள் போகனீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படையில் ஒரு வேலை தெரியலாம், இங்கே போய் நம்ம என்னத்தை செய்ய போகிறோம், அங்கே யாரையுமே தெரியாது, அந்த ஊரில் சொந்தக்காரங்க கிடையாது, அங்கே பொழப்பு தளப்புக்கு எதுவுமே கிடையாது, அங்கே போய் நம்ம எதை போய் கற்றுக்க போகிறோம், என்னத்தை நம்ம பொழப்பு நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி பயம் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தர் தியாகம் செஞ்சு போகிறார். எதுக்கு என்ன தியாகமாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கான தியாகம் செஞ்சு போகிறார். உண்மையிலே எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அங்கே அவருக்கான புகழ் இடம் தங்கும் இடத்தை அவர் கண்டுகொள்வார், ஏராளமான வசதிகளையும் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஏற்படுத்துவார். எந்த இடத்துக்கு போனாலும் சரி அல்லாஹ் தஆலா அங்கே என்ன செய்வான், அவருக்கான வசதியை அல்லாஹ்வுக்கான ஹிஜ்ரத் செய்தார்ல, ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான். ஆக என்ன செய்வான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவருக்கு எல்லா விதமான வசதிகளையும் ஏற்படுத்துவான். ஒமை யஹ்ருஜு மின் பைத்தி முஹாஜின் அல்லாஹ் வ ரசூலிஹி சும்ம யுத்ரிகுல் மௌத், அதே போன்று ஒருவர் வீட்டை விட்டு அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் ஹிஜ்ரத் செல்லுகின்ற வழியில் யாருக்காவது மரணம் ஏற்பட்டு விடுமே என்று சொன்னார். ஒரு என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுக்கான ஹிஜ்ரத் செஞ்சு போகிறார். ஹிஜ்ரத் செஞ்சு போகின்ற சமயத்தில் அவருக்கு இடையில மரணம் ஏற்பட்டுருச்சு, மௌத்தா போயிட்டார். ஃபக்கது வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், அவருக்கு நற்கூலி வழங்குவது அல்லாஹ்வின் மீது கடமையாகி விடுகிறது, அல்லாஹ்வின் மீது கடமையாகி விடுகிறது. நம்ம யாரையாவது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கலாம், அல்லாஹ்வுக்கு யாராவது கடமையாக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் நீ எனக்கு இது செஞ்சு தான் ஆகணும், எனக்கு இத்தனை லட்ச ரூபா நீ கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம். அல்லாஹ்ட்ட உரிமையோடு கேட்குற சொல்கிறாங்க, யாரில்ல நீ இல்லாமல் எனக்கு யார் தருவா, எனக்கு கொடு அல்லான்னு கேட்கலாம். எனக்கு இவ்வளோ நீ கொடுத்து தான் ஆகணும், அதெல்லாம் உன் மேலே கடமை, நான் தான் 5 வேளை தொழுதுனா இல்லையா, நோன்பு வச்சுனா இல்லையா, நீ எனக்கு கண்டிப்பாக இதை செய்யி, இல்லைன்னா நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன், நான் இந்த நன்மையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு யாராவது நிர்பந்தத்தை டிமாண்டை ஏற்படுத்த முடியுமா? முடியாது. அல்லாஹ் தனக்குத்தானே அந்த டிமாண்டை ஏற்படுத்திக்குவான். அல்லாஹ் என்ன செய்வான், தனக்குத்தானே நிர்பந்தத்தை ஏற்படுத்திப்பான். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் எனக்காக மட்டும் தியாகம் செஞ்சு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். ஒருவேளை போகிற வழியிலே நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நற்கூலி வழங்குவது, அது இறந்துட்டானா அடுத்த நற்கூலி என்ன? உயிரோடு இருக்கும் போது நற்கூலி வழங்குறதுனா உலகத்தில் இருக்கிற விஷயம் ஏதாவது, போகிற வழியில் இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நற்கூலி அப்படின்னா அந்த நற்கூலி என்ன? சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
என் மீது கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு தந்துடுவேன். அப்போ அல்லாஹ்வினால் உறுதியளிக்கப்பட்ட வாக்குறுதி கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, எனக்காக போங்க, போய் நீங்கள் அதில் இடையில மரணத்தை சந்தித்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தங்குவிடம் எதுவாக இருக்கும், சொர்க்கமாக இருக்கும் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு வாக்குறுதி என்ன செய்கிறான், அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல் இன்னைக்கு ஓதக்கூடிய அந்த ரக்காத்தில் ஓதப்படக்கூடிய ஜுசுகளில் வசனங்களில் கடைசியாக ஒரு வசனம் இருக்குது. 8வது ரக்காத்தில் இந்த தொழுகை முடியும் பொழுது இந்த 6வது ஜுசுன்னு சொன்னல, லா யுஹிப்புல்லாஹு ஜஹர், அந்த ஜுசு அதனுடைய அந்த கடைசி வசனம், மா யஃபஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். அல்லாஹ் எவ்வளோ அழகாக இதில் கேட்குறான் தெரியுமா? அல்லாஹுக்காக நீங்கள் நன்றி செலுத்துறீங்க, அல்லாஹ் உண்மையாக நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களை தண்டிக்கிறது அல்லாஹுக்கு ஒரு தேவையான அல்லாஹ் தஆலா கேட்குறான். என்ன செய்கிறான்? அல்லாஹுக்கு உங்களுக்கு தேவையா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கண்டிப்பாங்கல்ல, ஒரு ஆசிரியர் மாணவர் கண்டிப்பார்ல, நீ மட்டும் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன்டா உன்னை அடிக்க போகிறேன் கேட்பாங்கள்ல, நீ ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் கத்த போகிறேன் கேட்பாங்களே, அந்த மாதிரி அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் மட்டும் ஒழுங்காக நன்றி செலுத்திக்கிட்டு என்னை ஒழுங்காக நம்புனா நான் உங்களை தண்டித்து எனக்கு என்ன ஆக போகுது என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகான கேள்வி கேட்குறான். அப்போ என்னென்னா அல்லாஹுக்கு நம்ம இடத்துல எந்த ஒரு தேவையும் கிடையாது, நம்ம தான் அவனிடத்துல தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆக நம்முடைய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி சில தியாகங்களையும் என்ன செய்ய வேண்டும், நாம் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதையும் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் கேள்வியாகவே கேட்கிறான். அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்துக்கு ரொம்ப லேசாக போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்கள் யார் அல்லாஹ்விற்காக ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள், போர் செய்யக்கூடியவர்கள், வலி யஅலமஸ் சாபிரீன், மேலும் உங்களில் யார் பொறுமையானவர்கள். நீங்கள் யார் அல்லாஹ்வுக்காண்டி பொறுமையாக இருக்கீங்க, யார் அல்லாஹ்வுக்காண்டி தியாகம் செய்கிறீங்க, இந்த ரெண்டுமே சோதிக்கப்படாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போகவே முடியாதுன்ட்டு அல்லாஹ். சொர்க்கத்துக்கு போக முடியாது, இந்த ரெண்டு சோதனை கம்பல்சரி. உங்களில் யார் அல்லாஹ்வுக்காண்டி தியாகம் செய்கிறீங்க, எதெல்லாம் தியாகம் செய்கிறீங்க என்பதையும் அல்லாஹ் தஆலா பார்ப்பான். அல்லாஹ்வுக்காண்டி யார் யார் பொறுமையாக இருக்கீங்க, இந்த ரெண்டு எக்ஸாமின் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆக அல்லாஹ்விற்காக ஒவ்வொன்றையும் தியாகம் செய்து அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் ஆக்கி புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.